ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையை சுற்றி ஏற்கனவே சுற்றுவட்ட பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சியுள்ள செங்கம் சாலையிலே இருந்து வேலூர் சாலை வரையிலும், அதேபோல் போலூர் நகருக்கு புறவழிச்சாலை அமைத்து தடப்புறம் என்று இதே மாமன்றத்தில் ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த சாலையும் இந்த ஆண்டே அமைத்து தர அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த போலூர் புறவழிச்சாலையை பொறுத்தளவுக்கு இப்பொழுது திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது முடிந்த உடனே தான் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சாலை போடப்படும். அதுக்கு வேண்டிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குது. ஒன்று, இந்த ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் வேலூர் சாலையையும் செங்கல் சாலைகளை என்ற புறவழிச்சாலை பற்றி அவர் கேள்வி கேட்டார்கள். வேலூர் சாலையும் தேசிய நெடுஞ்சாலை, சேலம் பெங்களூர் சாலையும் இது செங்கமும் திருவண்ணாமலை சாலையும் தேசிய நெடுஞ்சாலை. ஆக இரண்டு நெடுஞ்சாலைகளை இணைப்பது மாநில அரசாங்க நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. ஏன்னா அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கத்திற்கு நானே நேரடியாக சென்று, ஏன்னா திருவண்ணாமலை என் சொந்த ஊர் என்கிற காரணத்தை எனக்கு அதில் கொஞ்சம் அக்கறை இருக்குது. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான். எனவே மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் நிதின் கட்கரிடத்தில் சென்று அதற்கு வலியுறுத்தப்பட்டு இந்த வாரம்தான் அதற்கு பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஏன்னா அந்த பணம் வந்த உடனே நிலம் கையகப்படுத்தப்பட்டு இந்த நிதியாண்டிலே அந்த பாதையை போடுவதற்கு ஏற்பாடு செய்யும்.